இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சி புனித அப்போலினாரிஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனித அப்போலினாரிஸ் என்பவர் துருக்கி தேசத்தில் பிறந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆயரும் மறைசாட்சியும் ஆவார். அன்புமிக்கவர்களே, ஆயராக இருந்த புனித அப்போலினாரிஸ் அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் திருச்சபைக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வேத கலாபனை நடந்து கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் அரசனுக்கே கிறிஸ்துவை அறிவித்து அரசரை மனமாற்றியவர் என்கிற வீரமிக்க தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அரசனை மனமாற்றிய ஒரு காரணத்தினால் அரசன் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான சட்டங்களை இயற்றினான், கோயில்களை கட்டினான் என்கிற ஒரு காரணத்திற்காக அரசனுடைய நண்பர்கள் இவரை எதிரியாக கொண்டு இவரை கொன்று போட்டார்கள். மறைசாட்சியாக முதல் நூற்றாண்டிலேயே இவர் விசுவாசத்திற்கு சான்று பகர்ந்தார் என்று இந்த புனிதருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதரை போல மனதிடத்துடன் இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டிய ஒரு ஞானத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம இவருடைய பரிந்துரையால் மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, சமீப காலங்களில் தமிழகத்தை உலுக்கிய ஒரு படுகொலை என்றால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையைத்தான் நம்ம பேசி கொண்டிருந்தோம். அன்புமிக்கவர்களே, அவருடைய படுகொலைக்கு பிறகு இதுவரையில் 14 பேர்களை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது படுகொலையை நிகழ்த்தியவர்கள், அந்த படுகொலையோடு தொடர்புடையவர்கள் என்று 14 பேரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 14 பேரில் 6 பேர் வழக்கறிஞர்கள், அதாவது அட்வொகேட்ஸ் என்று செய்தித்தாட்களிலும் சமூக வலைதளங்களிலும் நம்ம பார்க்கிறோம். இந்த 14 பேர்களில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பிரதான கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல அணிகளுடைய தலைவர்களையே நம்ம பார்க்க முடிகிறது. 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரையில் பேங்க் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்று கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஒவ்வொரு நாளும் புதிதாக பலரை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, பல குற்றவாளிகள் ஒவ்வொரு நாளும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த கொலை செய்தவர்கள், கொலையில் ஈடுபட்டவர்கள் எல்லோருமே சொல்லுகிற வாக்கு மூலம் என்னை கொலை செய்து விடுவார் என்கிற அச்சத்தில் நான் அவரை கொலை செய்தேன், என்னுடைய சகோதரரை கொலை செய்தார் என்று நினைத்து அவரை நான் கொலை செய்தேன், என்னுடைய கணவரை கொலை செய்தவர்களுக்கு அவரோடு தொடர்பு இருக்கிறது என்று கொலை செய்தேன் என்று பழிக்கு பழி, அல்லது உடனடியாக எனக்கு நிகழ்ந்த ஒரு அநீதிக்கு நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். இதில் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செயல் என்னவென்றால், இதில் ஒரு பெண் நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கணவரை கொன்றவரை கொல்லுவதற்காக அவருடைய மகனையே 20 வருடங்கள் அவர் சபதமேற்று வளர்த்து அந்த கொலை செய்தவரை கொன்று போட்டார் என்கிற செய்திகளெல்லாம் கேட்கிற பொழுது நாம் வாழ்வது உண்மையாகவே நாடா அல்லது சுடுகாடா என்று புரியாத அளவுக்கு பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படி என்கிற ஒரு வெறி பிடித்த ஒரு கூட்டமாகத்தான் நம்முடைய சமுதாயம் வளர்ந்து கொண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுடுச்சு, நமக்கு யாராவது கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படி என்றால் 2 வகையில் நமக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்களையும் வேதனைகளையும் தடைகளையும் நம்ம எதிர்கொள்ளலாம். நேர்மறையாக, ஆக்கப்பூர்வமாக இதை சிந்தித்து செயல்பட்டு நமக்கும் நன்மையை செய்து கொண்டு நம்மை சுற்றி இருப்பவருக்கும் நன்மை செய்கிற அளவுக்கு நேர்மறையாக, ஆக்கப்பூர்வமாக ஒரு பிரச்சனையை, ஒரு தோல்வியை அல்லது ஒரு தடையை நம்ம எதிர்கொள்ளலாம். அதே நேரத்தில் எதிர்மறையாக நம்மையும் அழித்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அழித்து பழிவாங்கி நம்முடைய வாழ்க்கையையும் மற்றொரு வாழ்க்கையும் சிதைத்து கொள்கிற எதிர்மறையான ஒரு செயல்பாட்டில் நம்ம ஈடுபடலாம். ஆனால் நாம் வாழ்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து, குடும்பங்களிலிருந்து, குடும்ப தலைவர்களிலிருந்து, குடும்ப தலைவிகளிலிருந்து அல்லது குடும்பத்து உறுப்பினர்களிலிருந்து மற்றும் அரசியல் தளத்தில் இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தோம் என்றால் ஒருவரை ஒருவர் எதிர்மறையாக எதிர்கொண்டு அழித்து பழிவாங்கி வஞ்சம் தீர்த்து கொள்கிற ஒரு செயல்பாட்டை தான் நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும்
எதிர்மறையாக நம்மையும் அழித்து மற்றவரையும் அழிக்கிற ஒரு செயலை செய்யக்கூடாது. மாறாக நேர்மறையாக மன்னித்து மறந்து நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்கிற கருத்தை தான் இயேசு இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு நற்செய்தியில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இயேசுவை கண்டு பரிசேயர்கள் சினம் கொண்டு அவரை சூழ்ச்சியால் எப்படி கொல்வது அல்லது எப்படி அழிப்பது என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் அப்படி என்கிற செய்தியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு நல்லா தெரியும் தனக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி நடக்கிறது, தன்னை கொல்ல திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று. அன்புமிக்கவர்களே, தான் எதற்காக வந்தோம், எதற்காக அனுப்பப்பட்டோம், தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக அறிந்திருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்மறையாக பரிசேயர்களுக்கு எதிராக வெகுண்டெழுந்து அவர்களிடத்தில் வஞ்சம் தீர்க்கவோ அல்லது அவர்களை பழி தீர்க்கவோ அவர் முயற்சி செய்யாமல் நேர்மறையாக எதற்காக அனுப்பப்பட்டோமோ அந்த ஒரு பணிக்காக அவர் சென்றார். பிணிகளை குணப்படுத்தினார், நோயாளர்களை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு இறைவாக்கினர் எசாயா உரைத்தவாறு தன்னுடைய பணியை எப்படி செய்தார், அந்த இறைவாக்கு நிறைவேறுகிற அளவில் தன்னுடைய வாழ்வை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதைத்தான் இரண்டாவது பகுதியில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இயேசுவினுடைய வாழ்வு எசாயா உரைத்தவாறு எப்படி இருந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இவரே நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம்முடைய குரலை தெருவில் எழுப்பிவிட மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்யும் வரையில் நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர் என்கிற வாக்கிற்கு இணங்க தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்பட்டாலும், தனக்கு எதிராக தன்னை கொல்வதற்காக திட்டம் தீட்டப்பட்டாலும் இயேசுவினுடைய வாழ்வு நேர்மறையான இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்வாக இருந்தது என்பதைத்தான் நற்செய்தி வாசகம் நமக்கு உரைக்கிறது. நமக்கு எதிராக முணுமுணுப்பவர்கள், நம்மை அழித்துவிட துடிப்பவர்கள், நமக்கு எதிராக சூழ்ச்சி திட்டம் தீட்டுபவர்கள் அல்லது நம்மை பற்றி தவறான விமர்சனங்களை செய்பவர்கள், இவர்களையெல்லாம் மன்னித்து மறந்து நம்முடைய வாழ்வு இறை திருமுன்னிலையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணம் இயேசுவை போல நேர்மறையான நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டி இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.